அன்புக்கினிய திரு சோமு அல்லியப்பன் சார் அவர்களே, இங்கே சிறப்பு விருந்தினராக கேட்குது சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் திரு கரு பழனிப்பன் அவர்களே, தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் திரு KP அறிவானந்தம் ஐயா அவர்களை வணங்குகிறேன். இங்கு தலைமுறை புலவர் அமுதா புண்ணியமூர்த்தி அவர்களே, வாழ்த்துறை வழங்குவதற்காக என்னுடன் இருந்திருக்கும் அமுதா புண்ணியமூர்த்தி அவர்களே, இன்னும் ஒரு வாழ்த்துறை வருவதற்காக வந்திருக்கும் திரு சிவ தினகரன் ஐயா அவர்களே, முனைவர் ராமு திருநாவுக்கரசு அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முழுமனதோடு நடத்தி கொண்டிருக்கும் திரு காவேரி மைந்தன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, இந்த அருமையான ஒரு நூலை வெளியிட்டிருக்கும் நான் பேச நினைப்பதெல்லாம், இந்த நூல் மேலாண்மை கருத்துக்களை உடையது. அந்த நூல் தான் இன்றைக்கி நம்ம வெளியிட்டிருக்கோம். நம்ம இந்த அரங்கத்தில் இப்போ எல்லாரும் பார்த்துட்ருக்கோம். திடீர்னு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா நயன்தாரா வராங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லாரோட கண்ணு எங்கே போகும்? நயன்தாரா பக்கம் தான் போகும் மோஸ்ட்லி, பெரும்பாலும், இல்லையா? இதெல்லாம் சும்மா. ஆனால் எல்லாரும் நயன்தாராவை பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளையெல்லாம் ஒரு ஆள் கவனிப்பார். இவங்க எப்படி பார்க்குறாங்க, எந்த கோணத்தில் பார்க்குறாங்க, எந்த மாதிரி ரசிக்கிறாங்களா, இல்லை உண்மையாக வேறு கோணத்தில் பார்க்குறாங்களா அப்படின்ற பல கோணத்தில் ரசித்து அவரும் ரசிப்பார், இந்த மக்களையும் பார்ப்பார். அவர் தான் திரு சோமு அல்லியப்பன் சார். என்னென்னா, நயன்தாரா ஒரு அட்ராக்ஷன், கண்ணதாசன் பாடல்கள் ஒரு அட்ராக்ஷன். அந்த அட்ராக்ஷன் அவர் எழுதின புக்கை படிக்கும்போது, அந்த பார்க்கும்போது அவர் சொல்லியிருக்கிற கருத்துக்கள் வருதா நம்ம மனசுக்குன்னு பார்த்தா வரல. அந்த பாட்டு தான் மறுபடியும் 2 லைன் தான் எழுதியிருக்காரு. ஆனால் நமக்கு சுற்றி சுற்றி அந்த பாட்டு தான் வருது. நம்மளாம் எப்படி நயன்தாராவை பார்த்துட்டே இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த பாட்டு தான் நமக்கு மனசில் வருது. அந்த கருத்து, இதையும் மீறி அந்த கருத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு இல்லையா? அதில் தன் மேலாண்மை கருத்துக்களை நுழைச்சிருக்காரு இல்லையா? அதுதான் அங்கே சிறப்பு. அந்த வகையில் இந்த நூல் மிகப்பெரிய ஒரு நூல். சாதாரண வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் தான் மேலாண்மை கருத்துக்கள். அங்கங்கே நம்ம பார்த்தோம்னா திருவள்ளுவர் பலர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்கார் கண்ணதாசன். இதில் கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம், கட்டி முடிந்தடா அதில் கட்டில் அமைந்ததடா, கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லையடா, இன்ப சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா, பட்டறிவும் படிப்பறிவும் சங்கமிக்கும் பாட்டு பல்கலைக்கழகம். பட்டறிவும் படிப்பறிவும் சங்கமிக்கும் பாட்டு பல்கலைக்கழகம். இது நான் சொல்லலை, முன்னுரையில் அவர் முத்தையா சார் சொல்லியிருக்கார். எவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் இல்லை? நம்ம பார்த்த பார்வை, அந்த பார்வையிலேருந்து அவர் எவ்வளோ தூரம் டெப்த்தாக பார்த்துருக்காரு அப்படின்றது. ஒரு பாட்டு பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தில் பாட்டு பல்கலைக்கழகத்தில் மேலாண்மை ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டோட HOD தான் நம்ம சோமு அல்லியப்பன் சார். இதில் இன்றைக்கு 44 வருடங்கள் ஆகுது திரு கண்ணதாசன் ஐயா அவர்கள் இறந்து. ஆனால் இன்றைக்கும் நம்ம அவருடைய புகழை பாடுறோன்னா அவர் எந்த அளவுக்கு கருத்துக்களை எழுதியிருக்காருன்றது தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஜூன் மாதம் 27 வந்ததுன்னா 24 இல்லை, நான் பர்த்டே சொல்லலை. ஜூன் 27வது வருஷம் அவரோட நூற்றாண்டு விழா. அதை சொல்ல வர அவரோட நூற்றாண்டு விழா வரப்போது. கண்ணதாசனோட நூற்றாண்டு விழா வருது இன்னும் 2 ஆண்டுகளில்.
அப்போது 100 ஆண்டுகள் ஒரு மனுஷன் பேசப்படுறாருன்றதை விட 100 ஆண்டுகள் கற்பித்து கொண்டே இருக்கிறார், நமக்கு வந்துட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு மனிதனை நம்ம பார்க்குறோம். சார் அவருடைய வார்த்தைகள் ஸ்மார்ட் வேர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை, வேர்ட் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மொழி விற்பனர் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காரு. ரெண்டும் ஒரே வார்த்தை தான். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசுவோம், தொண்ணு பேசுவோம். எல்லாருமே எப்பயுமே மோஸ்ட்லி நிறைய பேர் பேசுவோம். இன்றைக்கி ஒன்று எடுத்தால் நம்ம பேசுகிறதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பத்துறது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு சிலர் மட்டும்தான் அந்த வார்த்தைகளை செதுக்குறாங்க. அவர்கள் கவிஞராகிறார்கள், எழுத்தாளர்களாகிறார்கள். அதுதான் வேர்ட் ஸ்மார்ட். அந்த வேர்ட் ஸ்மார்ட்டு வெளியில் வரும்போது ஒரு மிகப்பெரிய நமக்கு ஒரு சொத்து சம்பாரித்து கொடுக்குது. அந்த சொத்து நம்மளுடைய புகழ். மொழியை விற்பனை பண்ணுறாங்க. மொழி விற்பனர் அப்படின்றது எழுதியிருக்கார், சார் எழுதியிருக்காரு. அருமையான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவர் வேர்ட் ஸ்மார்ட் பற்றி போட்டிருந்தார். எனக்கு அதை விட இந்த மொழி விற்பனர் அப்படின்றது எவ்வளோடைய வேல்யூ. அந்த மொழியை நம்ம எப்படி செதுக்குனா அதுக்கு ஒரு விற்பனைன்றது சாதாரண பணம் கிடைக்கிறது இல்லை, அது புகழ். அந்த புகழ் எந்த அளவுக்கு வருது. இப்போ 100 வருஷம் பேசப்பட்டு இருக்கிறது. நம்மலாம் எப்படி செதுக்கணுன்றது யோசிங்க. ஸோ அது அதில் இதில் ஒரு இன்றைக்கெல்லாம் நமக்கு ட்ரோன் வந்துடுச்சு. இந்த ட்ரோன் பார்த்தோம்னா அந்த ட்ரோன் விட்டோம்னா பேர்ட் ஐஸ் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே போய் பார்க்குற விஷயம். ஒரு விஷயத்தை எவ்வளோதளவுக்கு நம்ம பறந்த அளவுக்கு பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதாரணமாக பார்க்குறது ஒன்று. அந்த பேர்ட் வியூ பார்க்குற மாதிரி இவர் ஒரு சின்ன பெரிய பெரிய கதையெல்லாம் ஒரு 2 லைனில் சொல்லிட்டு போய்டுறாரு நம்ம கவிஞர். கோடு போட்டு நிற்க சொன்னால் சீதை நிற்கவில்லையே, சீதை அங்கு நின்று இருந்தால் ராமன் கதை இல்லையே. ராமாயணம், மிகப்பெரிய ராமாயணம் 2 லைனில் சொல்லிட்டு போயிட்டாரா? ஆனால் அது அன்றைக்கி நின்றுருந்தாங்கன்னா இன்றைக்கி நிறைய பிரச்சனை இல்லைன்னு வச்சுங்க, அது வேறு விஷயம் இல்லையா? இதில் என்ன வயசானாலும் நமக்கெல்லாம் கொஞ்சம் அந்த பழைய காதலை நினைக்க தோணும். ஆனால் வெளியில் சொல்ல முடியாது. இந்த எழுத்தாளர்களுக்கு இருக்கிற சிறப்புனா புக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க, எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு எங்கிருந்தாலும் வாழ்கன்னு சார் சொல்லியிருக்காரு. எதை வச்சு சொன்னாருன்னு தெரியல. நமக்கு இன்னும் கண்ணதாசன் பாடலில் சொன்னதாக சொல்லியிருக்காரு. ChatGPT இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ChatGPTன்னு ஒன்று இருக்குது, டெக்னாலஜி வந்திருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜியில் நம்ம இன்றைக்கி பல விஷயங்களை பண்ணுறோம். இந்த பல விஷயங்களில் நேற்று தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது. ChatGPTயோட ஃபவுண்டர் சாம் ஆல்ட்மேன் அப்படின்ட்டு, குட் மார்னிங் போடாதீங்கப்பா, தேங்க்யூ சொல்லாதீங்கப்பா. என்ன காரணம்னா, குட் மார்னிங் போட்டால் இது மிஷினியா, இதுக்கு ஒரு உணர்வு கிடையாது. தேங்க்ஸ் எதுக்கு சொல்கிறீங்க? நீங்கள் பாட்டு குட் மார்னிங் உங்கள் சென்டிமெண்ட்டை காமிக்கிறீங்க, சௌக்கியமானு கேட்குறீங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னா பல $1 மில்லியன் செலவு வைக்கிறீங்க எனக்குன்றான். எமோஷ்னலாக நாம் அங்கே இருக்கிறோம், நம்ம இன்னும் கூட அந்த எமோஷ்னலை ஹேண்டில் பண்ண தெரியல. அதுக்கு தான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் புக் எழுதியிருக்காரு, தமிழில் அழகாக எழுதியிருக்காரு சார். இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் புக்கு தான் நமக்கு இந்த ChatGPTயில் டெக்னாலஜியில் எமோஷ்னலாக இது பண்ணுறோம். ஆனால் எமோஷ்னலாக தேவையில்லை. அந்த இடத்துல அறிவு வேணும். அந்த அறிவை பயன்படுத்துகிறோமா அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. அறிவை பயன்படுத்துறது ஒரு பக்கம், ஆனால் எமோஷ்னல் பயன்படுத்துறது ஒரு பக்கம். எந்த இடத்துல எதை பயன்படுத்துகிறோம்? ஐக்யூ செலக்ட் பண்ணி தான் நமக்கு எல்லாம் முன்னாடியெல்லாம் நம்ம எல்லோரும் வேலை கொடுத்தாங்க, வேலை செஞ்சோம். அந்த ஐக்யூ புத்திசாலித்தனமாக வேலை செலக்ட் பண்ணவங்கெல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சாங்களான்னு பார்த்தா இல்லை. எங்கே பிரச்சனைனா எமோஷ்னலில் இன்டெலிஜென்ஸாக ஹேண்டில் பண்ணவங்க தான் ரொம்ப அழகாக வேலை செஞ்சாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்க. டேனியல் கோல்மன் புக் எழுதியிருக்காரு, சார் புக் எழுதியிருக்காரு, இதெல்லாம் புக் எழுதியிருக்காரு. எல்லாத்தையும் 2 வயரில் தூக்கி போட்டு போயிட்டார் கண்ணதாசன். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. எங்கே நிற்கிது பாருங்கள் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்ம ChatGPT வரைக்கும் வந்துடுச்சு எமோஷன்ஸ் ஏரியா. நம்ம அப்ளை பண்ணுறோம், அங்கே அப்ளை பண்ணாதரா, எனக்கு செலவைக்காதரான்னு ஒருத்தன் சொல்கிறான். சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்
அறிவாளியாக மட்டும் இருந்தால் போதாது, நீங்கள் அங்கே எமோஷ்னலாலாம் ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப ஹேண்டில் பண்ணணும். அதை தான் அழகாக சொல்லியிருக்காரு புத்தி உள்ள மனிதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப அழகாக எழுதியிருக்காருங்க மேலாண்மை கருத்தில் சாரு. இதை தாண்டி ஒரு வரி நான் அதில் கண்டுபிடிச்சேன். அந்த வரி சார் சொல்லலை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. இது என்னென்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு பெரிய ட்ரீம் சைக்காலஜி எழுதினார். இந்த ட்ரீம் சைக்காலஜி 2 வரியில் சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் மைண்ட் யுவர் மைண்டில் ஒரு ட்ரீம்ஸ் அனலைசிஸ் பண்ணோம். சிம்பிள், இந்த 2 லைன் தான் அது. அந்த ட்ரீம் அனலைசிஸே. ட்ரீம் கனவு எப்படி வருது? நம்ம நினைக்கிறதும் நம்ம நடக்கிறதும் மைண்டில் போயிட்டு அதுதான் தூக்கத்தில் வருது. அந்த கனவில் அதுதான் போட்டிருக்காரு, கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு. நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் கனவுல வரும். அதுக்கப்புறம் அவன் கனவில் வர்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நம்ம ரிலேட்டடாக தான் இருக்கும். உறவுகள், அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. ஸோ அந்த 2 வேலைன்னு சார் எழுதலை, நாம் சொல்லிட்டு போகலாமே கொஞ்சம் அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு. அவரை இன்னொரு விஷயம், ரேஷ்னல் திங்கிங், எமோஷ்னல் திங்கிங் சொல்லுவாங்க. இதையும் எழுதியிருக்காரு. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. ரேஷ்னல் திங்கிங், அறிவுக்கு 1000 கண்கள். வீட்டுக்காரர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார், அம்மா தூக்கிப்பட்டு ஒரு விஷயத்தில் எமோஷ்னலாக அட்டாச் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசுகிறது ஒரு பக்கம், எமோஷ்னலாக வருது விஷயம். எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு, அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. ஆனால் சாமியமான உறவோடு இருக்காங்க. மகிழ்ச்சி. இந்த அருமையான நூலை எழுதியதுக்கு வாழ்த்துறை கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.